ஃபுல்லா எதிர்க்கிறாங்க நைட்டு. இப்ப அங்க சட்டம் பண்ண அது வேற போய் ஏன்னா அவங்க திமுக அரசு இருக்கு. ஒரு வண்டியை எடுத்து போனாங்க. எனக்கு தெரியும் இல்ல இருக்காது வேற மாதிரி 7 மணி முடியும். பேரவங்களுக்கு தெரியாது. இந்த பையனு சொல்லாம இங்க வந்து கூப்பிட மாட்டாங்க. அப்படிதானே? எங்க ஒரு பையனை சேட்டை பண்ண பையனை ஃபுல்லா எதிர்த்து போனாங்க. இப்ப அங்க சேட்டை பண்ண பையன் போலீஸ் தெரியாம எந்த பேரும் கொண்டு வரல. இப்ப 5 பேரும் அவ்வளவு அந்த பேர் அவ்வளவு பேர் நீங்க எப்படி ஒண்ணு உயிர் பண்ணல எங்க போய் கேட்க முடியும்? 10 மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கா. நானே நான் வளர்த்துறேன். அடுத்து அது எது அது பேர் 107 நாங்க அந்த வேலைக்கு போறோம். அவங்க இங்க வராங்க. குடியேறி கூட ஒரு கோச்சம் போறாங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு 10 நீங்க நானே புடிச்சா எனக்கு புள்ள போன போறது மேடம் சொல்லுங்க. புள்ள போன போறது அடிச்சால் வரும். ஒரு நாள் புள்ள பின்னா அடிபட்ட லைன்ல தெரியாம எப்படி தெரியாம இருக்காரு. என் பிள்ளை ஒரு தப்பும் செய்யாது, குடிக்காது, அடிக்காது, எதுவுமே செய்யாது. தப்பு செய்யாத பிள்ளைய கூட்டி கொண்டு கொலை பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. கம்பு வச்சு அடிச்சிருக்காங்க. என் பிள்ளை உயிருக்கு ஆபத்தா இருக்கு. உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதிவேதி சொல்லி அடிக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா விஜயநாராயணம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தாமரைக்குளங்கிற கிராமத்தில், குறிப்பா இங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வாழக்கூடிய கிராமத்தில், அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கண்ணநல்லூர் என்கிற ஊரை சேர்ந்த சாதி வெறியர்கள் தாமரைக்குளத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதுல 2 இளைஞர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் சாயங்காலம் 3 மணிக்கு நடந்திருக்கு. இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படல. காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அரசியல் பெரும்புள்ளிகள் இந்த சாதி வெறியர்களை காப்பாற்றுவதற்கு காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருப்பதாக நாங்க கருதுறோம். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் 2 தரப்புகளையும் வழக்கு போடுறோம்னு சொல்லி இந்த சாதி தாக்குதல்களை, சாதி படுகொலைகளை நீர்த்து போக வைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கான வேலைகளை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு எதிராக பார்த்துக் கொண்டே இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுறோம். சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு 7-8 மணி நேரம் ஆயிருச்சு. யாரும் கைது செய்யப்படல. இன்னமும் வழக்கு பதிவு பண்ணல. இப்பதான் அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுல தான் இருக்குது. இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு தொடர்ந்து இழைக்கப்படுகிற அநீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறோம். மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா காவல்துறை விரைந்து செயல்படல அப்படின்னா காவல்துறை தடுப்பது யாருங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இந்த 10 வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில் 20 பேர் ஊருக்குள்ள புகுந்து 4 பேரையும் அவங்க மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 10 வாகனங்களை பறிமுதல் செய்யணும். அந்த 20 பேரையும் கைது செய்யணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி வெறி கும்பலை, சாதி கூலிப்படைய எல்லாத்தையும் கைது பண்ணணும். கைது பண்ணல அப்படின்னா காலையில ஒரு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு எங்களை தள்ளிக்கிட்டு இருக்குது. சட்டப்படி இந்த நாட்டில் ஜனநாயகப்படி சட்டப்படி நடக்க வேண்டிய இந்த காவல்துறையும் இந்த அரசும் ஏன் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு நீதி, அவங்கள தாக்குனவங்களுக்கு ஒரு நீதி, இது இந்த தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களுக்கு ஆதரவா அவர்களை சட்டத்தின் பிடியில் தப்ப வைக்கிறதுக்கான முயற்சியா தான் நாங்க பாக்குறோம். ஏன் இத்தனை மணி நேரம் ஒருத்தர் கூட கைது செய்யப்படல? இது ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தரை போய் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா இதுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து ஏதோ தீவிரவாதியை தேடுற மாதிரி வீடு விட ஆணையும் பெண்ணையும் கொண்டு காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிற சம்பவங்கள்லாம் இந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அண்மையில கூட காக்கநல்லூர்ல ஒரு விவசாயி படுகொலை செய்யப்பட்டாரு. எல்லா இடத்துலயும் நீங்க போராடாதீங்க, நீங்க எங்கள்கிட்ட மனு கொடுங்க, எங்கள்கிட்ட கோரிக்கை வைங்க, நாங்க நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையும் இந்த அரசியல்வாதிகளும் தொடர்ந்து இந்த சமூகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ள கைது செய்யல அப்படின்னா நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை
இந்த மாநகராட்சிக்குள்ள நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை இந்த அரசும் காவல்துறையும் தள்ளிக்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையான குற்றவாளிகள் 10 வாகனங்களையும் பறிமுதல் செய்யணும், 20 பேரை கைது பண்ணணும், அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஆயுதம் கொடுத்தவங்க, அவங்களை தப்ப வைக்க முயற்சி பண்ணவங்க எல்லாத்தையும் ஒரு நேர்மையான விசாரணை நடத்தி இந்த வழக்கை முழுமையாக அவங்க வந்து நேர்மையான முறையில வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் போராட்டம் வெடிக்கும்.